வாங்க. நேற்று நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட் டைமில் நிஃப்டியில் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ அந்த பையிங் ப்ரெஷர் பாருங்கள் பர்ஃபெக்டாக கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆனது ஒரு ஸ்லைட்லி மார்ஜினல் கேப் அப் அப்படியே ஓப்பன் ஆகி அங்கேருந்து அப்படியே புல்லிஷ் மொமெண்டம் போயிட்டு ஒரு ஹை வச்சிருக்கு. ஹை வச்சதுலேருந்து மறுபடியும் அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டீப் ஃபால், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போட்டு மறுபடியும் ஆல்மோஸ்ட் லைக் ஸ்விங்கை வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணாமல் ஒரு லோயரில் வச்சிருக்கு. வச்ச உடனே அங்கேருந்து ஒரு ஸ்டீப் ஃபால். யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்ட்ரி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கலாம் சூப்பராக. இது எப்படி டிட்டர்மைன் பண்ணியிருக்கலாம்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், நேற்று வந்து நேற்றுடைய லோயர் இருக்குது பார்த்தீங்களா, நேற்றுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் லோ கேண்டில் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஆகிருக்கு. கேண்டில் ரெசிஸ்ட் ஆகி மறுபடியும் வந்தது நேற்று ஆல்மோஸ்ட் லைக் வந்து நேற்று ஸ்விங் லோ ரொம்ப கீழே இருக்குது. பட் ஒன் ஆஃப் த ஸ்விங் லோலேயே சப்போர்ட் ஆல்மோஸ்ட் எடுத்து மறுபடியும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இங்கேருந்து இந்த மூவை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே அழகாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி போயிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் செல் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டுவர்ட்ஸ் இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே க்ளோசிங் இருக்கும்போது ஒரு செல் பொசிஷனில் உட்காந்திங்கன்னா கூட சூப்பர்பான செல்லிங் இம்மீடியட்டாக உங்களுக்கு குயிக் ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். பட் நான் ஒன்று சொல்லுவேன், என்னென்னா ஆப்ஷன் பையிங் சைடில் இருக்கவங்களால கண்டிப்பாக ஏர்ன் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு வியர்ட் பிஹேவியர் பார்த்தோம். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போயிட்டுருக்கு. பட் ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா கால் சைட் ப்ரீமியமும் ரைஸ் ஆகுது, புட் சைட் ப்ரீமியமும் ரைஸ் ஆகுது. ஸோ இதுதான் இன்றைக்கி சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அதனாலே வந்து யாராலையுமே ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இதுதான் சிச்சுவேஷன் ஜூன் 4 வரைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எல்லாருமே பொசிஷன்ஸை திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எல்லா வீடியோஸ்லையும் பொசிஷன்ஸை லைட்டாக வச்சுக்கோங்க. ஜாஸ்தி பொசிஷன் ட்ரேட் பண்ணாதீங்க. பையிங் தயவுசு இதை அவாய்ட் கூட பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள். பட் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம ட்ரேட் பண்ணி ஆகணும் அவசியமே கிடையாது. சேவிங் அவர் கேபிட்டல் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். சரி வாங்க நிஃப்டி பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இது வந்து நான் உங்களுக்கு இப்போது ஸ்பாட் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போது அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சர்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்லையுமே இன்றைக்கி ஓப்பன் ஆனது நேற்று க்ளோசிங்லேருந்து அப்படியே ஒரு ஹை வச்சு ஓப்பன் ஆச்சு. மறுபடியும் கீழே ஒரு டபிள்யூ வந்து ஒரு புலிஷ் மொமெண்டம், அகெயின் ஃபால். நம்மளோட 49,000 லெவலுக்கான சப்போர்ட்டை பாருங்கள். இங்கே அந்த லெவலுக்கான சப்போர்ட்டு உடனே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து க்ளோஷர். ஸோ இப்படி தான் வச்சுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் மார்க்கெட். நிறைய ப்ரீமியம் டிகேயாக இருக்கும். செல்லர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். பட் பையர்ஸ்க்கான மார்க்கெட் கண்டிப்பாக இது கிடையாது. நீங்கள் பர்ஃபெக்டாக ஆன்டிசிபேட் பண்ணி இங்கே நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு 50 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் மூவ் கணக்கு இருந்திருக்கும். எங்கன்னா நீங்கள் 800 900 ப்ரீமியமில் அடுத்த மணி வர இந்த மணியில் இருந்தீங்கன்னா ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ்க்கான ப்ரீமியம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இல்லாட்டா அதை வயசு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இதுதான் வந்து இன்னையோட சுச்சுவேஷன். ஸோ இதே சுச்சுவேஷன் தான் கண்டினியூ ஆகும். மண்டே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து அகெயின் இந்தியாவோட விக்ஸ் 24.65 மறுபடியும் இங்கே பாருங்கள். காலையில் விக்ஸ் நல்லா ஃபால் ஆகி மறுபடியும் விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையில் போயிருக்கு. ஸோ இட் இஸ் டெல்லிங் தட் இட்ஸ் கோயிங் டு பி வாலடைல். அதாவது ரொம்ப வாலடைலாக இருக்க போகிறேன் நான் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. வாலடைலிட்டினா எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோ இல்லை நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியில் சடனாக வந்து ஒரு 500-1000 பாயிண்ட் மேலே போகும், மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் கீழே வரும். ஸோ தட் இஸ் வாலடைலிட்டி. அப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களை எங்கே என்ட்ரி பர்ஃபெக்டாக கொடுக்குறது, எங்கே எக்ஸிட் பர்ஃபெக்டாக பண்ணுறது மார்க்கெட் முடிஞ்சக்கப்புறம் சொல்லலாம். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இங்கே நான் பையில் இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், செல்லில் இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் 1000 விஷயம் சொல்ல முடியும். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் டெசிஷன் எப்படி எடுக்கிறதுனா நம்மளுடைய லெவல்ஸ், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ், நம்மளுடைய லெவல்ஸில் பர்ஃபெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டு என்னோடய லெவலே தான் 1:2 ரேஷியோ தான். நான் வந்து என்ட்ரி கொடுக்குற பிளேஸ்லேருந்து 50 பாயிண்ட் என் ஸ்டாப் லாஸ், 100 பாயிண்ட் என் டார்கெட் இப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதே தான் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை. அது வந்து 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல்லாக இருக்கலாம், 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்கலாம், 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல்லாக இருக்கலாம், இல்லை 10 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்கலாம். எப்படியோ உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி நீங்கள் இந்த டெசிஷன் எடுத்துக்கோங்க. தினமும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு 10 பாயிண்ட்ஸோ 20 பாயிண்ட்ஸோ அது உங்களால் எடுக்க முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், முடிச்சுக்கோங்க அன்றைக்கி ட்ரேடை. ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணாதீங்க. அதுதான் மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி வீடியோஸ் வேணும், இல்லை எனக்கு ஃபர்தராக ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக வந்து பேசலாம். ஃபர்தராக இன்றைக்கி அடிஷ்னலாக உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எப்படி பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம இன்டர்நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்டு வந்து இன்றைக்கி காலையிலேருந்து சைட்வேஸில் தான் இருக்குது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 347 24 347லேருந்து 42 43 இருக்குது. இதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கு.
நமக்கு ஃபர்தராக இது எப்படி போகும்னா, நான் உங்களுக்கு டே கேண்டில் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஹை, லோ ஹை, லோ ஹைன்னு இப்படி தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஆன்டிசிபேஷன் என்ன அப்படின்னா, என்னோடய வியூ நான் சொல்கிறேன். மறுபடியும் இங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. எது வரைக்கும்னா, ஒரு 22 நான் மார்க் பண்ணுற லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 22 to 84 லெவல்ஸ்க்கான வர்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதை நான் டே ஃப்ரேமில் சொல்கிறதுனால இந்த லெவல்ஸ் வந்து வர்றதுக்கு ஒரு நாள் இல்லை 1 வீக்கு கூட ஆகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லெவல்ஸ் 23,332. இது கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சா நீங்கள் அடுத்த லெவலுக்கான 22 to 85க்கு வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் அப்பர் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் சைடில் லெவல்ஸ் கொடுத்துட்றேன் நான். இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,392. இன்ட்ராடே லெவல்ஸ் கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே லெவல்ஸ் நான் சொல்லிடுறேன். அப் சைடில் 22,392 டார்கெட் ஓப்பனில் தான் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். 2332 கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் செல் சைடில் பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்விங் ஹை, அதாவது 2350 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 2350 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே வந்து பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் இல்லை 2 கேண்டில்ஸ் வந்து க்ளோசிங் கிராஸ் வைக்கிட்டோம். நீங்கள் தேர்ட் கேண்டில் என்ட்ரி கொடுங்க. டார்கெட்டை சொல்லி தான் உங்களுக்கு நான் க்ளோசிங் கிராஸ் வச்சா உங்களுக்கு டார்கெட் வந்து சம்வேர் அரவுண்ட் 22,355 வரைக்கும் டார்கெட் இருக்குது. 355 இல்லை 360 கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். 55 to 60 டார்கெட் பண்ணலாம் நீங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம முடிஞ்சால் ஏதாவது ஒரு லேர்னிங் வீடியோஸில் வீக்கெண்டில் சந்திக்கலாம். இல்லாட்டா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.